ஸோ இந்த டாக்ஸிக் லவ்னா என்னன்னு பார்க்க போறோங்க. காதல் தவறானது அல்ல. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஆனா இந்த டாக்ஸிக் லவ் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இது நச்சு காதல், நஞ்சு உறவு என்றும் சொல்லுவாங்க. ஒரு ஒருவர் வந்து உறவுல மற்றவரை தொடர்ந்து மன ரீதியாவோ, உளவியல் ரீதியாவோ அல்லது உடல் ரீதியாவோ பாதிப்பை ஏற்படுத்துறது, அவமதிக்கிறது, அவங்கள கட்டுப்படுத்துறது, ஒரு ஆதரவின்றி உணர வைக்கக்கூடிய ஒரு மோசமான உறவு நிலை என்று சொல்லலாம். இது அன்பாக தெரிந்தாலும் ஆரம்பத்துல உண்மையிலே அது ஒரு மனநலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. இந்த டாக்ஸிக் லவ் என்பது. பொறாமையாகட்டும், கட்டுப்பாடாகட்டும், அவமரியாதை போன்ற எதிர்மறை உணர்வுகளை இது ஏற்படுத்தும். ஸோ வந்து கூட்டத்திலேயோ, தனிமையிலோ ஒருவர் மற்றவரை மதிக்காமல் கேலி செஞ்சு பேசுறது, விமர்சிப்பது, மேலும் வந்து துணைவருடைய நண்பர்கள், குடும்பம் மற்றும் தனிப்பட்ட விருப்பங்களை தடுக்கிறது. அடுத்தது வந்து ஒருவர் தொடர்ந்து பொய் சொல்வது அல்லது உண்மைகளை மறைப்பது, துணைவருடைய அழுகை அல்லது துன்பத்திற்கு மதிப்பு கொடுக்காம இருக்கிறது. அன்பை விட சண்டைகளும், மனக்கசப்புகளும் அதிகமாக இருப்பது. எல்லாமே டாக்ஸிக் லவ் உடைய சைன்ஸ் அண்ட் சிம்ப்டம்ஸ். உறவுல இருக்கும்போது தன்னம்பிக்கை குறைஞ்சு மனசோர்வு ஏற்படுத்துது. சுருக்கமா சொல்லணும்னா இந்த நச்சு உறவு, நஞ்சு காதல் என்பது உங்கள் உடல் மற்றும் மன நலத்தை பாதிக்கும். ஆரோக்கியமற்ற எதிர்மறை உணர்வுகளை தரக்கூடிய ஒரு உறவு என்று சொல்லலாம். மாறாக நல்ல காதல் என்பது வந்து திருமணத்திற்கு வழிவகுக்கும், நிம்மதிக்கு வழிவகுக்கும். அந்த கப்புள்ஸ் வந்து நிம்மதியாகவும், சந்தோஷமாகவும், அமைதியாகவும் இருப்பாங்க. ஆனா இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல அன்றாட வாழ்வுல தொடர்ந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனைக்கு தான். ஸோ எப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக மாறும்? தன்னுடைய துணையை மன ரீதியாக, உடல் ரீதியாக ஒருவர் துன்புறுத்துவதும், அது தொடர்வதுமாக இருந்தால், அந்த உறவின் மூலம் மகிழ்ச்சியையும், நிம்மதியுமே விட வலியும், கவலையும் தாங்க அதிகமாக ஆகும். அதுதான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். காதல், காதல் இல்லைங்களா? இன்னைக்கு பலரையும் பாடா போயிட்டு படுத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்றால் இந்த காதல் என்று சொல்லலாம். காதல் தவறு இல்லைங்க. அது வந்து ஒரு இயல்பான ஒரு ஃபீலிங். அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம்ன்றது தான் அது ஹராமா ஆகுது. ஒருத்தவங்கள விரும்புறாங்க, நேசிக்கிறாங்கன்னா, அவங்களுடைய வலி கிட்ட போய் பேசி, அவங்கள திருமணம் முடிக்கிறது, இதுதான் சுன்னால உள்ள ஒரு விஷயமாக இருக்கு. மாறாக தவறாக அது வந்து ஹராமான முறையில சேட்டிங் செய்வது, ஊர் சுற்றுவது, திருமணத்துக்கு முன்னாடி தவறான விஷயங்கள் செய்வது, இதுதான் காதலை தவறாக கொண்டு போகக்கூடிய, ஹராமான வழியில கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. முன்னர் காலத்திலயாச்சும் காதல் என்பது வந்து கொஞ்சம் கண்ணியமா இருந்தது. இந்த காலத்துல சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வந்து சூரா யூசுஃபும் நவீன காலத்துல இருக்கக்கூடிய நஞ்சு காதல் சொல்லுவாங்க. நச்சு காதல் என்று சொல்லுவாங்க. டாக்ஸிக் லவ் என்று சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதற்கான மறுப்பும் பார்ப்போம். சூரா யூசுஃப் என்பது பல படிப்பினைகளை கொண்ட ஒரு சூரா. 1000க்கும் மேற்பட்ட படிப்பினைகள் இருக்கு என்று உலமாக்கள் சொல்றாங்க. ஸோ வந்து இது வந்து ஷஹ்வா, ஆசை, இச்சை, பிடிவாதமான காதல், மேனிப்புலேஷன் என்று கூட சொல்லுவாங்க இல்லைங்களா? பொய்யான குற்றச்சாட்டுகள், உணர்ச்சி கட்டுப்பாடு, மேலும் வந்து ஈமான் எப்படி உள்ளத்தை காக்கக்கூடியதாக இருக்கு என்று பல அம்சங்களை பற்றி இந்த சூரா பேசுவதை நம்ம பார்க்கலாம். ஸோ தக்வா இல்லாத காதல் வந்து ஒரு நச்சு காதல் தாங்க. டாக்ஸிக் லவ் தான். அல் குர்ஆன் கூறுகிறது, தக்வா இல்லாத எந்த காதலும் நாசத்தை தரும் என்று. அது ஷஹஃபஹ ஹுப்பன் என்று நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அவளுடைய இதயத்தை காதல் முழுவதுமாக கவ்வி விட்டது. 12வது அத்தியாயம் 30வது வசனம். இது குர்ஆன்ல வரக்கூடிய முதல் அப்சஷனுக்கான விளக்கங்க. இன்றைய நிலையை பார்க்கலாம்ல. காதலுக்கு என்ன செய்றாங்க? காதலிக்கே அடிமையாயிடுறாங்க. அன்ஹெல்தி அட்டாச்மெண்ட் என்று சொல்லலாம். லஸ்ட் அடிக்ஷன் என்றும் சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய டாக்ஸிக் லவ், அதாவது மேனிப்புலேஷன். சுலைஹா, அசீஸுடைய மனைவி வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம ஆசைப்பட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க, அவரை கவர நினைத்தாங்க, பொய் குற்றச்சாட்டு அவங்க மீது சாட்டினாங்க, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தாங்க. இவை எந்த அளவுக்கு அவங்களுடைய காதல் அவங்களை வந்து தவறான வழியில செலுத்துச்சுன்னா, ஹைத்தலக், உடனே நீ என்னிடம் வா என்ற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு வந்து காதல் விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க, பைத்தியமாக இருந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிராகரித்த பிறகு அப்படியே பிளேட்டை மாத்தி விட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல பொய் குற்றம் சாட்டினார்கள். இன்றைக்கு நவீன காலத்துல எவ்வளவு எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் இல்லைங்களா? காதல் நிராகரிக்கப்பட்டவுடன் இருக்கிற பொய் எல்லாத்தையும் அடிச்சு விட்டுருவாங்க. அந்த பெண் மேலயோ, அந்த ஆண் மேலயோ. ஸோ இந்த டாக்ஸிக் லவ் என்பது அறிவை மங்க செய்யக்கூடிய, அழிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆசை அதிகமாகும்போது அறிவு அந்த இடத்துல முடங்கிடும். ஸோ வந்து நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? அவங்கள கிண்டல் செய்த பெண்மணிகள் கூட என்ன செஞ்சாங்க? இவர் மனிதர் இல்லை, இவர் நிச்சயமா ஒரு மலக்கா தான் இருப்பார் போல என்று சொன்னாங்க இல்லையா? ஆனா முன்பு அவங்க என்ன செஞ்சாங்க? பரிகாசம் செஞ்சு கொண்டிருந்தாங்க அவர. ஸோ சூரா யூசுப் வந்து அவங்க வந்து அந்த இடத்துல தங்களுடைய அறிவை இழந்தாங்க அந்த பெண்கள். இன்றைய நிலையை சொல்லுவாங்கல்ல, லவ் இஸ் பிளைண்ட் சொல்லுவாங்க. காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க. மேலும் வந்து செலிபிரிட்டி வொர்ஷிப்பு,
நிறைய ஃபேண்டசி இதெல்லாம் தான் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு மீடியாவே என்ன செய்யுச்சு, இதை ப்ரொமோட் பண்ணக்கூடியதாக ஆக்கிடுச்சு. லாஜிக்கெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஏதோ காதல் தான் கடவுள்ன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ டாக்ஸிக் லவ் என்பது ஒரு பாவத்திலிருந்து இன்னொரு பாவத்துக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு கருவி என்றே சொல்லலாம். ஏன்னா சுலைஹா உடைய மனநிலையை அல் குர்ஆன் காட்டுகிறது. அவருடைய ஆசை, மனோ இச்சை, கற்பனைகள், தவறுக்கு அழைத்தது, அவரை துரத்துவது, அந்த அளவுக்கு அவர் மீது அவங்க நேசம் கொண்டிருந்தாங்க. பொய் குற்றச்சாட்டு சாட்டினது, சமூக அழுத்தம் கொடுத்தது, இது எல்லாமே டாக்ஸிக், இன்னைக்கு இருக்கக்கூடிய டாக்ஸிக் லவ்க்கான முழு வடிவம் என்று சொல்லலாம். ஸோ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த டாக்ஸிக் லவ்லேருந்து, நச்சு காதல்லேருந்து வெளியேறக்கூடிய ஒரு இஸ்லாமிய வழியை அழகாக காட்டிட்டு போனாங்க இல்லைங்களா? வஸ்தபக்கல் பாப், உடனே அவர் என்ன செஞ்சாரு, கதவை நோக்கி ஓடினார். இன்னைக்கு யாரா இருந்தா சுபானல்லா கதவை சாத்துவதற்கு தான் ஓடுவாங்க இல்லைங்களா? அந்த அளவுக்கு மோசமாகிடுச்சு இப்போ இருக்கக்கூடிய சமூகம், இப்போ இருக்கக்கூடிய ஃபித்னாக்கள். ஸோ நச்சு காதலிருந்து வெளியேறக்கூடிய முதல் வழி படிக்கட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடனே அதை விட்டு என்ன செய்யணும், தூரமாக ஓடிவிட வேண்டும். அவர்களை பலவீனமானவர் என்று முதல்ல ஒப்புக்கொண்டார். நீ இவங்களுடைய திட்டத்திலிருந்து என்னை காக்காவிட்டால் அவ்வளவுதான் அல்ல அப்படின்ற அளவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. ஸோ உண்மையான மூமின் தன்னுடைய நப்சை நம்ப மாட்டான். எவ்வளவு பெரிய ஃபித்னா வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன் கிடையாதுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமே என்ன செஞ்சாங்க, வெருண்டோட பார்த்தாங்க. எந்த அளவுக்கு பாவத்திலிருந்து தப்புவதற்கு ஒரு சிரமத்தை அவங்க விரும்பினாங்க. என்னை சிறையில் அடிச்சா கூட பரவாயில்ல, இவங்க கூப்பிடுற இந்த கேவலமான செயலை விட என்ற அளவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஸோ குறுகிய கால ஒரு துன்பத்தினால தங்களுடைய நெறிமுறை பாதுகாக்கப்படுது என்றால் அதை விரும்பினாங்க அவங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா, கான்டாக்டை முழுவதுமாக பிளாக் பண்றது, நிறுத்துவது, ஒர்க் பிளேஸ், சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய சூழலை மாற்றுவது. இந்த டாக்ஸிக் லவ் குடும்பங்களையும் சமூகத்தையும் கெடுக்கக்கூடிய ஒரு விஷயங்க. அசீஸுடைய வீட்டில் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? பொறாமை, பொய், பொது வெளியில் அவமானப்படுத்துறது, நம்பிக்கையை சிதறடிக்கிறது, பொய் பிரச்சாரம் செய்வது, எல்லாமே பாவத்தின் அடிப்படையினால், ரகசிய உறவினால் ஏற்படக்கூடிய விளைவாக இருக்கு. இன்றைக்கு நம்ம இதை அப்படியே எங்கே பார்க்குறோம், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸில் பார்க்குறோம், மேலும் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய ரொமான்ஸில் பார்க்குறோம், மேலும் எமோஷனல் சீட்டிங்கில் பார்க்குறோம், இல்லிசிட்டான ரிலேஷன்ஷிப்பில் பார்க்குறோம். இது எல்லாமே குடும்பங்களை நம்ம இந்த விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த டாக்ஸிக் நவ்னால எப்படி குடும்பமும் சமூகமும் சீர்கெட்டு இருக்குன்றது. ஸோ உண்மையான காதல் என்பது தக்வாவோடு இருக்க வேண்டும். பாவத்திலிருந்து என்னது, அது அவரை காக்க வேண்டும். இறுதியில அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை எப்படி மாற்றினான் என்று பாருங்க. அவர் பாவத்திலிருந்து வெறுந்தோடியனால, அவருடைய தக்குவானால அவருக்கு ஞானத்தை கொடுத்தான், அந்த அமைச்சர் பதவியை கொடுத்தான், மேலும் மரியாதையை கொடுத்தான், கண்ணியத்தை கொடுத்தான். ஸோ இதயம் சுத்தமா இருந்துச்சுன்னா அல்லாஹ் சிறந்தது தருவாங்க. சுருக்கமா சொன்னோம்னா, சூரா யூசுப் ஒரு நச்சு காதலுடைய டாக்ஸிக் லவ் உடைய மன தத்துவத்தை, ரகசியத்தை மிகவும் தெளிவாக காட்டுது. ஸோ அந்த பெண்ணுடைய காமம் அப்சஷனாக மாறுது, அதுக்கப்புறம் மேனிப்புலேஷனாக மாறுது, அதுக்கப்புறம் அக்யூசேஷன்ஸாக உயருது, பாவத்துக்கு மேலே பாவம் நீண்டு கொண்டே போகிறது லிஸ்ட்டு. இன்னைக்கு அதுதான் நடக்குது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் பேசணும்னு போவாங்க, அதுக்கப்புறம் சேட்டிங், அதுக்கப்புறம் டேட்டிங்கு, வெளியே போகிறது, அதுக்கப்புறம் தவறுகள் செய்வது. பாவத்துக்கு பல பாவங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். ஸோ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காட்டி தந்த வழி பார்த்தீங்கன்னா, உடனடியாக தூரமாகணும், அல்லாஹ்விடம் உடனே துவா செய்யணும், நம்மளுடைய பலவீனத்தை நம்ம உணரணும், உடனே கான்டாக்டை பிளாக் பண்ணணும். இந்த மாதிரி தவறான ரிலேஷன்ஷிப் இருந்தால்